ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல. இவங்க தான் நம்ம அந்தோணி சாமி. இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நிலத்துல நெல் அறுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து உரத்துக்காக வீட்டில் கொஞ்சம் சாணி உரம் இருக்குது. மாடு வச்சுருந்தோம். அந்த சாணி உரத்தை ஒரு குப்பை குழியில் கொட்டி வச்சுருப்போம். ஸோ அதை அள்ளிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கொட்ட வேண்டியதான். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிளச்சி விட்டுக்கிட்டோன்னா அடுத்து நம்ம அதை இந்த நிலம் ஃபுல்லாக கிளச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிப்பர்லேட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கீழே இறக்கிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்ட்னரை கூப்பிட்ருக்குறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜேசிபி ட்ரக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பலா மரம் சாஞ்சிருக்குது. ஸோ அந்த பலா மரத்தையும் கொஞ்சம் வெளில எடுக்கணும். இன்றைக்கி ஒரு நிறைய வேலை இருக்குது, பார்ப்போம். அப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபிஷ்ஷிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. அதில் ராடுலாம் வாங்கியிருந்தேன். ராடை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பையன் என்னோடய கிளாஸ்மேட்டு வந்துட்டு அவன் ஒரு ஆங்கிலராக இருக்கான். எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஃப்ராக் வாங்கணும், என்ன ராடு வாங்கணும்னு இன்னும் ஹை கிளாஸாக அதை ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் வாங்கிடாதீங்க. அது ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி ஒர்க்கை பார்க்கலாம், என்னென்ன ஒர்க்கு நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடும். பார்த்தீங்கன்னா நானும் அந்தோணி சாமியும் அந்த எருவு இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த சாணி எருவுன்னு சொல்லுவோம். இதில் என்ன கேட்குறாருன்னா, இப்போ அந்தோணி சாமி இது எம்மா ஆழம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எத்தனை வண்டி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிவிடுவார். இம்மா ஆழம் எத்தனை வண்டி வரும்? 3 வண்டி வருமா? 3 வண்டி வருமா? ஒரு கால் வரைக்கும் ஆழம் இருந்துச்சுன்னா. இல்லை இம்மா ஆழம் 4 வண்டி வருமா? சரி, ரைட். ஸோ இப்போ இடத்த ஆராய்ச்சி பண்ணுறாரு. இப்படி ட்ரக் வந்து இங்கே நிற்கலாமா, இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே புளியா மரம்லாம் இருக்குது, மேலே இடிக்கும். ஸோ ஜேசிபி இப்படி வந்துச்சுன்னா ட்ரக்கு இப்படி வந்தாலும் இடிக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ வழி பார்த்துருக்காரு. இல்லை ட்ரக்கு இங்கே வச்சுக்குமா? ஸோ இங்கேட்டு அள்ளி அங்கால கொட்டலான்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் இப்போ பர்மிஷன் கேட்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இங்கே கண்ணெல்லாம் வேறு இருக்குது. போய் பார்ப்போம். வண்டி போவாதா? வண்டி போவாதா? ஏன்? ஓ, இடம் இங்கே குறுகலாக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் இடம் குறுகலாக இருக்குது, வண்டி வரத்துக்கு வழி இல்லை. அப்போது இங்கே தான் எதாவது செஞ்சாகணும். எல்லாம் வெட்டிடுவோமா? அது வெட்டிடுவோமா கிளைய? ஸோ இப்போ ட்ரக்கு வரத்துக்கு இது இடைஞ்சலாக இருக்கும். அப்போ இந்த கிளையை கொஞ்சம் வெட்டி தான் ஆகணும். கத்தி எடுத்துட்டா? கத்தி. சரி, வண்டி வரட்டும். ரைட். ஓ, இது நல்ல ஐடியா. வண்டி மேலே ஏறி வெட்டுறதான். ஸோ அதனால தான் இவர் வந்து வேலையில் இவங்களை தட்டிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். காசில் கேட்காத பேசல, அவங்களுக்கு காது கேட்காதான் பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பேசுகிறோங்கிறத சைக்கிள் வச்சு புரிஞ்சுப்பாங்க. காது கேட்காது. அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. அந்த மிஷின் எங்கள் காதில் வச்சுருந்த மிஷின் ஸோ காதில் வைக்கிற அந்த மிஷின் இல்லை, பைசா இல்லைங்கிறாரு. சரி, நம்ம ஒன்று வாங்கி கொடுப்போம் அவருக்கு ஃப்யூச்சரில். சரி, வாங்கி தரேன், நான் வாங்கி தரேன். சார் வாங்கிச்சு போய் சொல்ல வாங்கிச்சு கொடுக்க இல்லை, நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். 25,000மா? சரி, ரைட். 25,000 வருதுங்கிறாரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவருக்கு நம்ம வாங்கி தரோம். ஓகே. ரைட், சூப்பர். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடச்சிச்சு. அந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசிபி இந்த பக்கம் வர வச்சுக்கலாம், ட்ரக்கெல்லாம் இந்த பக்கம் போக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. இது வந்து நான் பேசிட்டேன். வண்டி வருது சொல்லிட்டேன். ஸோ வண்டி இப்படி வரணுமா, அந்த ஜேசிபி ட்ரக்கெல்லாம் இந்த சைடு வரணுமா, அதை வந்து பிடிச்சிருக்காங்க அந்தோணி சாமி. நான் என்ன சொல்கிறாங்க, சொல்லிட்டேன். போதுமா? ரைட். அது ஒன்று இருக்கு. இல்லை போ பைப். அந்த பைப் எடு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிக்கு வந்துடுச்சு. அந்த ஜல்லியெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்குது அந்த வெறும் அள்ளுறதுக்காக. இதுதான் நம்ம கொல்லைக்கு வந்தாச்சு. ட்ரக்கு ஃபுல்லாக அந்த சாணி உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மக்கி போய் அதை கொண்டாந்தாச்சு. இதை ஃபுல்லாக இப்போ அதை கொட்டி கலைக்கணும். ஸோ இப்போ வந்து கொல்லைக்கு வந்தாச்சு. இந்த வண்டி போயிட்டு இருக்குது. அங்கேட்டு கொட்டணும் விரைவு. ஸோ கலைச்சி விடுறதுக்கு ஆண்டனி சாமி போயிட்டு இருக்கிறாரு. இது ஏன் பின்னாடி 2 பேர் போகிறோம் வண்டியை தூக்கி கொட்டிடுமே நீங்கள் பார்க்கலாம். அப்படி கொட்டிச்சுன்னா ஒரே இடத்துல முட்டைலாம் இருக்கும் எல்லா வெறுவும். அப்புறம் திரும்ப நம்ம இந்த கொல்லை ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டு பண்ணணும். ஸோ அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வண்டியில் வச்சே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக போயிடும். ஸோ அதுக்காக தான் அங்கே போயிட்டு இருக்குது. மேலேட்டு கொட்டுறாங்க போல் இருக்கு. போகலாம் போகலாம் தம்பி, கொஞ்சம் போகலாம் 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 போகலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன முட்டல் போட்டாச்சு. ஸோ அது போல் இன்னொரு சின்ன முட்டல் அங்கே போடணும். அங்கே இன்னொரு ட்ரக் வந்துட்டு இருக்குது. போகலாம் போகலாம் போகலாம். போகலாம் போகலாம் போகலாம். டோர் வெளி சைடு இருக்குமா? ஸோ இந்த ட்ரக்கு நமக்குரிய ட்ரக்கு. இதை நம்ம இழுக்க வேண்டியதான். ஸோ மம்டி தயாராக இருக்குது. போகலாமா? ஒரு அடி மேலே ஒன்றும் சரியா இருக்காது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுறதுக்கு மேலே எனக்கு தெரியாது. அப்படியே இழுத்து விட்டே வரேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த ஜாப் இப்போ தான் நான் செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள வேண்டியதான். அப்படி அவ்வளோதான். ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. தள்ளிட்டு காட்டுறேன். என்ன ஒய்ஃபானா? இல்லை நான் தான். இது இந்த சேனல் யாருன்னு கேட்குறியா? நான் தான். மிஸ்டர் ஜெரின்னு போட்டால் வரும்.
ஏற்றுமா இன்னும் ஏற்றுமா இன்னும் லைட்டாக இருக்குண்ணா. அவ்வளோதான் நல்ல உரமாக இருக்குதுங்க பாருங்கள். உரம்லாம் மக்கி போயிடுச்சு ரொம்ப. அடுத்து கொஞ்சம் தள்ள வேண்டியதான். ஓகே, எப்படியே வெற்றிகரமாக இழுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி வேர்வை ஏற்று ஊழுதுன்னு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் துண்டு போட்டுக்கிறேன். இந்த துண்டு போட்டுக்கிட்டால் எப்படியாப்பட்ட வெயில் வேணாலும் நீங்கள் நிற்கலாம். காட்டன் துண்டாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் நானே இழுத்து விட்டது. இங்கே பாருங்கள், அப்படியே லைனாக இழுத்து விட்டாச்சு. இதை அப்படியே மம்முட்டி வச்சு அப்படி இங்கே ஒரு கொத்தி அப்படி கலர வேண்டியதான். தூக்கி இந்த நிலம் ஃபுல்லாக போட வேண்டியதான். ஸோ அந்த துண்டில் ஃபுல்லாக குட்டியாச்சு. அடுத்து இது முடிய போகுது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு, வேறு எதுவும் கிடையாது. எருவு கொட்டுற ப்ராசஸ்ஸு. ஸோ நான் வண்டியில் போகலான்னு இருக்கேன். நான் உட்காந்துக்கலாம்ல இதில் உட்காந்துக்காம கீழே எடுத்துடாத கொடுக்கல. ஸோ வண்டியில் உட்காந்துட்டா போகலாம். ஸோ பயமாக இருக்குது, கண்டிப்பாக பிடிச்சி உட்காந்துருக்குறேன். ஐயோ ரைட். தம்பி உன் பேர் என்ன? உன் பேர் பால்ராஜ். தம்பி பேர் பால்ராஜ். வண்டி சூப்பராக ஓட்டுறாப்புல. ஐயோ ஜாலியாக இருக்குது. பின்னாடி பாருங்கள் டிப்பர் வந்துருக்கு.